Hey guys, welcome back. ஆஹா, ஒரு மாதிரியா ஆகஸ்ட் மாசத்துல காலடி எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள். எப்பயுமே மாசத்தின் முதல் நாள்னா ஜெகஜோதியா வெளியிருந்து வருவான். அதனால இன்னைக்கும் வந்திருக்கான். ஸோ இன்னைக்கு நம்ம ஜெகஜோதியை ஆரம்பிக்கணும்ல, ஸோ அம்மனை கும்பிட்டு ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் ஜூலி நடிக்கும் அம்மன் தாய். ஏங்க ஆல்ரெடி இந்த ரோஸ்டர் மொண்டி ஷோ சேனல்ல பார்த்துட்டோமே, அதை தானே நானும் சொன்னேன். பார்த்துட்டேன். யாரு கேட்குறீங்க? எம்டி ஹேண்ட்லையும் வந்திருக்கு பார்க்குறீங்கிறீங்க. என்னடா அது எம்டி ஹேண்ட்? ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு சொல்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, மொண்டி ஷோ ஒரு மாதிரி இருக்கும், எம்டி ஹேண்ட் ஒரு மாதிரி இருக்கும். எம்டி ஹேண்ட்லையும் பார்க்குறீங்கன்னு கேட்டதுனால அதை ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணி மங்களகரமாக 1ஆம் தேதி முதல் வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாவமுடா அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் ஜூலி மிரட்டும் அம்மன் தாய் மூவி ரோஸ்ட். ஸோ மங்களகரமா அம்மன்ல ஆரம்பிக்கலாமா? இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜூலி நடிப்பில் சரி ஜூலி இருக்கின்ற அம்மன் தாய் படத்தோட படம் கூட சொல்லக்கூடாது, அந்த வீடியோட ரோஸ்ட் தான். ரொம்ப நாள் நானும் எத்தனையோ மொக்க படங்களை பார்த்து மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏங்க அம்மன் தாய் இதைத்தானே அவரு அம்மன் தாயி அம்மன் தாயின்னு ஒரு பேச்சு வழக்குல சொல்றது. ஆனா படத்துல அம்மன் தாயின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா தாய்க்கு மேல ஒரு புள்ளி வைக்கணும்டா, அதை போட்டு அப்படி ஈன்னு இழுத்துருக்கீங்க. காதுல கேட்கறது அப்படியே டைட்டிலா வைக்கிறது. ஆனா இந்த படத்தை பார்த்துதான் மன ரீதியாவும் பாதிக்கப்பட்ட, உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கா. அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்துருவாங்க மூல நண்பர்களே போற போக்க பார்த்தா. இந்த படத்தை இப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி போகுது, இப்படி போயிட்டு இப்படி வாங்க, கடைசி கட்டத்துல இப்படி வளர்த்துட்டு இருக்கேன். என்னடா சொல்லு ஊத்துறா இந்த படம் முடியும், வேற வழி இல்ல. பூ பறிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, புயல்ல பூ பறிக்கிற மாதிரி ஆபத்தான விஷயம். கொஞ்சம் தப்பு நடந்தா என் தலையே போயிடும். உடல் உபாதைகள்லாம் வந்துருச்சு. தலைவலி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, கண்ணெரிச்சல், உடல் வலி, எல்லா கர்மமும் வந்துருச்சு. இங்க இதே தானே மொண்டி ஷோலையும் சொன்னாரு. அது இதுக்கா இல்ல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வனிதாக்கா படத்துக்கா? ஏதோ அவருக்கும் உடல் உபாதையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாரு. தூக்கமின்மை. 5 கிராம் அளவு கடுக்காய் பொடியை இரவு உணவுக்கு பின் வெந்நீரோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் கண்கொடாது, காதியலாமை, பித்த நோய்களிலிருந்து நாக்கு, மூக்கு, தொண்டை, இறப்பை, குடல், ஆசன வாய்ப்புகள், அக்கி, தேமல், படை, வெண்படுதல், உஷ்ணம், இதய நோய், சக்கரை நோய், உயிரணுக்கள் குறைபாடு என்று எல்லாவித நோய்களுக்கும் இறைவன் கொடுத்த அருட்பிரசாதம் இந்த கடுக்காய் பொடியை 48 நாட்கள் ஒரு மண்டலம் இரவு சாப்பிட்டு வந்தால் இரவனும் மரணவான் என்று முன்னோர்கள் சொல்லிய வாக்கு. இதை சாப்பிடு, உன் குறையெல்லாம் நிறைவேறும். ஒரு காட்டு முக்க படத்துல கூட ஸ்டோரி நல்லா இல்லைனாலும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், எடிட்டிங் நல்லா இருக்கும், நடிப்பு நல்லா இருக்கும், இல்ல செட் ஒர்க் நல்லா இருக்கும், ஏதாவது 1-2 கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல தான் ஒரு இடமே நல்லா இல்ல. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. உண்மையே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு படமே இல்ல. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதைத்தான் நீ சொன்ன. அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேனா? கேட்கிற உனக்கே தலை சுத்துது இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல நினைச்சேன். இந்த படத்தை மக்கள் பாக்குறாங்களே இல்லையோ, சினிமா துறையில இருக்கிற, சினிமா துறையில் சாதிக்கும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா, எப்படி ஒரு படத்தை எடுக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படம். இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும். நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா. பாடம் படம் இல்ல, மக்களுக்கு ஒரு பாடம். இது நம்ம தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா தான் நான் பாக்குறேன். இது கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணும். இது இந்த கொண்டாட தவறிய படங்கள்னு சொல்லுவாங்கல்ல, தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்ப செலிப்ரேட் பண்ண மாட்டானுங்க. தியேட்டர்ல 4 பேர் தான். ஓடிடில வந்த பிறகு ஐயோ இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி இது காரி துப்ப தவறிய படங்கள்ல சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை நீங்க காரி துப்ப தவறிட்டீங்கன்னா துப்பிட்டு போயிடுங்க. அதனால எல்லாருக்கும் நம்ம அதை எடுத்து கொடுக்கணும். நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா. சின்ன வயசுல நான் நிறைய அம்மன் படங்கள் பார்த்திருக்கேன். இப்போ
பாருங்க இந்த லவ் படம் இந்த கிரிஞ்சு படமெல்லாம் தாண்டி சாமி படத்துக்கே இந்த நிலைமைன்னா யாருங்க அந்த டைரக்டரு? சாமி படத்தையே கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. துப்புற அளவுக்கு டக்குன்னு லேடிஸ் வந்து இந்த சாமி அது இது பரிகாரம் அப்படி இப்போ சீரியலே அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு டாப்பிக்கை எடுத்து அதுலேயே மக்களை கோவப்படுத்தியிருக்காங்கன்னா பெரிய ஆள் தான் இருந்தாலும். அந்த அம்மன் படங்கள் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆமாம், காளிகாம்பா, காளிகாத்த காளியப்பன், வேற என்ன இருக்கு, பொட்டம்மன், ஸ்ரீ பண்ணாரி அம்மன், கண்ணாத்தாள். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான ஒரு அம்மன் படம்னா அது இதான்டா. ஆனா இந்த படத்துக்காக நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரோஸ் பண்றதுக்காக. சூப்பர் அப்பு அப்பு அறுவல் நல்ல டீட்டு அப்பு அறுக்குற காலம் வந்துருச்சு அறுத்து புண்ணா அறுத்து. அப்பவே தெரியும் இந்த படம் கேவலமா தான் எடுப்பாங்கன்னு. ஆனா இவ்வளவு கேவலமா எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நான் அப்பவே நினைச்சேன் இந்த படம் ஊத்திக்க அப்படின்ட்டு. நான் ஊத்துன்னு நினைச்சேன், ஆனா அது செம ஊத்துச்சு. சரி நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். கதை கேட்க ரெடியாடா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஏதோ யூனிவர்ஸை காமிப்பானுங்க, கேலக்சியை காமிப்பானுங்க, சோலார் சிஸ்டம் காமிப்பாங்க. உயிர்களின் பிறப்பையும் தீர்மானித்த சக்திகள் ஏதோ பயங்கரமா ஏதோ காமிக்க போறாங்கப்பா. இன்ட்ரெஸ்டா அது தப்பு. ஏதோ பயங்கரமா பண்ணிடுறாங்க போல. இவங்க இந்த அண்ட வெளியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த படம் நல்லா இருக்குமா. எப்ப கேமரா தூக்கிட்டு ஊருக்குள்ள போனானுங்களோ அப்ப இருந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஜூலி வாழ்ற ஊர்ல ஒரு அம்மன் வந்துட்டு சுயம்பா முளைக்குது. என்னடா சவுண்டே இல்லையே நீங்க யோசிக்காதீங்க. அந்த 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 சீனே அப்படிதான் இருக்கு. கடைசியில எக்ஸ்ட்ரா இந்த படத்துல பிஜிஎம் மியூசிக் எதுவுமே போடல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து மீடியால வேலை பார்க்குற ஹீரோ அப்புறம் காமெடி போறாங்க. கடல் 7 மலையை தாண்டி இவனையா ஷூட் பண்ண வந்திருக்கோம் ப்ரோ. டேய் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, பேசாம மூடிட்டு வா. நம்ம ஊர்ல தான் யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே மீடியான்னு சொல்லுவாங்களே. சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா அந்த மாதிரி தான். சித்ரே ஐயா நில்லுங்க. சித்ரே ஒரு நிமிஷம். நீங்க வந்து கோயம்புத்தூர் மாப்ள ஃபாலோ பண்றீங்களா? அவனை பார்த்தா சித்தர் மாதிரியே தெரியல. ஏதோ கக்கா போறதுக்கு காலையில போயிட்டு இருக்கான். எப்படி இருக்கு இவன் காலையில எழுப்பி இடம் தடித்துக்கிறான். இங்க போகலாம் இவங்க கேமரா தூக்கிட்டு பின்னாடியே போறாங்க ரொம்ப நேரம். இவனுங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அவர் சபிச்சா நடந்துரும், பேசாம வா. இவனுங்க கடவுளை பத்தி அந்த கிறுக்கு சித்தர்கிட்ட கேக்குறானுங்க. அங்க ஆதிசக்தி சுயம்பா உதிச்சிருக்கா, அங்க ஒரு சூரசம்ஹாரம் நடக்க போகுது. அதுக்கு அந்த சித்தர் வந்துட்டு நீங்க வடக்கம்பட்டி போயிடுங்க, அங்க ஒரு சூர சம்ஹாரம் நடக்க போகுது, உங்க கேள்வி எல்லாத்துக்கும் அங்கதான் பதில் கிடைக்குன்னு அனுப்பி விட்டுறான். இதுதான் வடக்கம்பட்டி. இங்க ஒரு பொண்ணுக்கு சாமி வந்துட்டு ஆத்தாவே சொல்லுதான், நான் முளைச்ச இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டுடா. நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். இப்போ இந்த ஊர் மக்கள் கோவில் கட்டுற ப்ராசஸ்ல இறங்கிட்டானுங்க. அதுக்கு என் சொத்தை வித்தாவது உனக்கு நான் கோயில் கட்டுறேன். இப்படிதான் திடீர் சாமிகள் திடீர் கோவில்கள்லாம் உருவாகுது போல. திடீர்னு மரத்துல இருந்து பால் வருதும்பாங்க, தேன் வருதும்பாங்க, தண்ணி வருதும்பாங்க. அது எதனால வருது, எவன் கனெக்ஷன் கொடுத்துருக்கான், அதை பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. சாமி அப்படி எல்லாம் பேசாதேயா, தெய்வ குத்தாயிடையா. அது சாமியோட அருளாலதான் வருது. கண்டிப்பா இங்க ஆத்தா இருக்கா. இந்த மாதிரினா அங்க உள்ளவனுங்களே பொருளை கிளப்பி விட்டுருவானுங்க. அப்புறம் அந்த பொருளை கிளப்பி விட்டு என்ன பண்ணுவீங்க? இது யூஸ் பண்ணி தண்ணி அடிச்சலாம்டா. இப்படிதான் ஒரு நியூஸ் பார்த்தேன். கோயிலில் வந்து அந்த சாமி சிலைக்கு பக்கத்தில் தீர்த்தம் ஊற்றுதுன்னு சொல்லி அது பெரிய ஃபேமஸ் ஆகி பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்து அதை வாங்கி வாங்கி முடக்குன்னு 4 வாங்கி குடிச்சிருக்காங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது ரொம்ப நாளாக அந்த ஏசியில இருந்து லீக் அழுக்கு தண்ணி அதையும் ஊர் விட்டு வந்து குடிச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணோடனே அந்த ஹோலி வாட்டர் வர்றது நின்றுச்சு. ஹோலி வாட்டர்
ஊர் மக்கள் ஒரு கோவிலை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளையை களை போட்டோடனே கடையா போட்டுருவான். இதானடா உலக வழக்கம். ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். உங்க மனசை நினைச்சது கண்ணுதல்ல வரும். அதுக்கப்புறம் பயங்கரமான வில்லனை காமிக்கிறாங்க. 9 தலைச்சங்குகளின் தலையெழுத்தை முடித்தால் நாம் கண்ட கனவெல்லாம் நிஜமாகும். 9 குழந்தைகளை பலி கொடுத்தா அங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வில்லன் சொல்றான். 9 நட்சத்திர குழந்தைகளும் ஒண்ணா ஒரே இடத்துல கிடைக்கணும். கிடைக்குமா? வில்லன் ஒரு பக்கம் 9 குழந்தைகளை தேடிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் 9வது குழந்தையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என் வைஃப். இதெல்லாம் இவ ஷூட் பண்ணி எந்த சேனலுக்கு விக்க போறீங்க? ஆளு மண்டை. பவானி மாட்டிக்கிட்டியா அப்போ? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் சீன்னு ஒன்று வச்சானுங்க பாருங்க. தோழனா உனக்கு நான் இருப்பேன், நிழல் போல உன் கூட நான் வருவேன். பெண்ணே சொல்லடி நில்லடி, சொல்லாம போனா நான் போவேன் வீணா ஏனடி தாமதம் என்னோட நீ பாப்பா. என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறியை தூண்டி விடுது. இவனை கண்டுபிடிச்சி சின்ன வயசுலயே வந்து இல்லாத கோபங்கள், இது வந்து ஒரு ஆழமான மன உளைச்சலுக்குள்ள ஒரு நாள் இல்லை. நைட்டு வந்து தூக்கம் வர மாட்டேன். ஏங்க மொண்டி ஷோவில் கூட இதை அந்த பாட்டை இவ்வளவு டீட்டெயிலாக காட்டல. ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல. எக்கோ போகுது, ஒரு ஒரு ரிவர்ப் எஃபெக்ட் எல்லாம் வருது. மியூசிக் எங்க சார்? ஆனா படம் ஓடி முடிஞ்சு வந்ததே தெரியல, ஓடிச்சா தெரியல, ஆனா முடிஞ்சு. இல்ல இந்த பாட்டை ஒரு மியூசிக் டைரக்டர் தானே போட்டிருப்பாரு. அவர் ஸ்டுடியோவில் இப்போ இந்த படத்துல வர்ற சம்பளத்தை வச்சுதான் அவர் பியானோவே வாங்கணும் போல இருக்கு. சொல்லிப்பாரு, என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லை சார், ஆனா டியூன் மட்டும் நிறைய இருக்கு, அதை போட்டு தந்துருவா. புது முயற்சி எதுவும் பண்ணி இந்த கொட்டுக்காளி படத்துல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாம எடுத்த மாதிரி நம்ம எதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிக்கணும்? செலவு மிச்சமாகுது இல்ல. சும்மா சின்ன சின்ன பசங்க இந்த ஆல்பம் சாங் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட நல்லா இருக்கும்டா. அவன் எப்பவுமே இப்படிதான். ஏய், நம்ம ஆனானப்பட்ட ராஜவேலு கக்கிஸ்வாலியை புரட்டி போட்டு டிங்கு நக்கரன்னு தனக்கு சொந்தமா பிஜிஎம் போட்டான். அந்த ஆளு அந்த ஆள்கிட்டயாவது வாங்கி குடிக்கலாம். வாங்கி எடுக்கடா மியூசிக்கு. கக்குஸ்வாலி கூட இல்லையாடா அவங்க வீட்டுல. அந்த சின்ன பையன் போட்டான்டா கக்குஸ்வாலியில, ஏன்னா புரியாம சுத்துறான் ராஜவேல் அப்படின்னு ஏதோ போட்டான்டா அந்த பையன். உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? இலை முழுக்க தடபட பிய மூளையில கொஞ்சம் பிய தடவி விட்டுருவோம். இதுக்கு ஒரு கொரியோகிராஃபி. தினம் கேட்டு கெஞ்சம் விறு நீயும் போனால் தங்காதடி என் நெஞ்சம். உங்க 2 பேருக்கு சுட்டு போட்டாலும் நடிப்புறாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன்னா நடிச்சு காட்டி சாவடிக்கிறீங்க. சுட சுட காதல் கொஞ்சம் தினம் கேட்டு கெஞ்சம் விறு நீயும் போனால் தங்காத. தம்பிகளா அந்த மிச்சம் 3 பேர் ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு படத்துல ஒரு கொரியோகிராஃபர் கிட்ட ஒரு பாட்டை கொடுத்து இதுக்கு கம்போஸ் பண்ணி ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்ககிட்ட என்னத்தை சொல்லி அதை ஆட சொன்னாங்க? பீட் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் வாய்ஸுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க பாரு. எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அதான் லவ் பாட்டில் வந்து இவர் பாடியை காட்டிக்கிட்டு இருக்காரு. எதை கேட்டு சார் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உருவாக்குனீங்க? நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படணும். இத பார்த்து ரியாக்ஷன் சொல்லிட்டு பண்ணுங்க. எனக்கு இப்ப புதுசாச்சு கெத்தா பாக்குற தாக்குற என் தாய போல உன் கூட வாழ சேரணும். இப்போது நீ வா இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்குள்ள காதல் கதைகள் நடக்குது. நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணி உங்க 2 பேருக்கு திருமணம் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. காவல் நீயே காத்தருள் தாயே நீயே குல விளக்கு. இதுக்கு இடையில நாகினின்னு ஒண்ணு வரும். அது எதுக்கு வருது, என்ன கருமாங்கவே தெரியாது. முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. யார் நீ? நாகினி. அம்மா அந்த கடவார எடு. இது வரைக்கும் 8 குழந்தைகளை கடத்தி முண்டாக்கு பலி கொடுத்துட்டானுங்க. வா 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 வா, யாரா பாத்துறோம், சீக்கிரம் வா சீக்கிரம். முண்டா உனக்கு பலி கொடுக்க போறேன்.
ஓம் ரீம் ரீ. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க. என்ன தலைவரே எதுவுமே பேசாம இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம ஊர்ல பாக்குறதுக்கு வயசானதா இருக்காரு, வாய்ஸ் மட்டும் எங்க இருக்கு? 8 குழந்தைய விதவிதமா காணாம போயிருக்கீங்க. நான் தம இருந்து பெத்த புள்ளைய நாய் தூக்கிட்டு போயிடுச்சா இல்ல நரி தூக்கிட்டு போயிடுச்சான்னு தெரியாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கையா. இந்த வேதனையை நினைச்சா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கையா. இனிமே எவ்வளவு என்ன மாதிரி புள்ளைய தொலைச்சிட்டு பைத்தியமா வாழக்கூடாது. ஒருத்தர் மூஞ்சிலேயே சோகமே இல்லையே. குழந்தைய தொலைச்சு தாய் முகத்துல கூட சோகம் இல்ல. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காரு. கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. இதுக்கப்புறம் 9வது குழந்தையா ஜூலியோட குழந்தைய வந்து பலி கொடுக்க போறாங்க. சாரி, பவானியோட குழந்தை. என்ன பண்ணிட்டு ஜூலி? இப்ப ஜூலி என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் மொண்டி ஷோ காட்டவே இல்லையே. ஜூலிக்கு பேய் பிடிச்சிருச்சா இல்ல குழந்தைய காணல அழுதாங்கன்னு இல்ல என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. நெஞ்சில் அடிக்கும் போது துள்ளுறாங்க. சாமி வந்தாலும் குழந்தைய காணலன்னாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்தினாலும் எல்லாத்துக்கும் ஒரே கத்து. காது எறையுது. அடி அடி நல்ல அடி. என்ன சார் வச்சு எடுக்கிறீங்களா? ஒரு பாட்டுக்கு படம் சிரிச்சு நான் பார்த்தேன். இந்த நாகினி அது எங்கடா கவனம்? அதாவது வந்து ஏதாவது காப்பாத்தலாம்ல, அது ஒண்ணுமே பண்ணாதா? டேய், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தா நீ என்ன காப்பாத்த சொல்றியடா? மாரியம்மா, என் குழந்தைய காப்பாத்துமா. எப்படியாச்சு இந்த அரக்கன் கிட்ட வந்து என் குழந்தைய காப்பாத்துமா. ஒரு வழியா நல்லபடியாக பவானியை கொண்டுட்டாங்க. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. பெருசா திரும்பி வருவாங்கல்ல. போயிட்டு வாப்பா. சந்தோஷமா இருக்கியா? ஒரு அம்மா எனக்கு முண்டா கிட்ட உன சேர்த்துறேன். இதுதான் முக்கியமான சீன். குழந்தையை கொல்ல போறாங்க. தலைவா அதில் நீங்கள் பாருங்கள், அவங்க ஹீரோ பழைய ஹீரோஸ் அவங்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படி டேபிள் மேலே அப்படி காலை அப்படி க்ரஸில் போட்டு அந்த ஷூவை அப்படி திறப்பாங்க. ஹீரோவில் வில்லன் முகம் தெரியும். சந்திரமுகியில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுவாரு, இது தெரியும், மூஞ்சி தெரியும். ஜூலிக்கு இப்போ இன்ட்ரோ கொடுக்கணுன்னு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் எக்ஸ் ஷேப்பில் கீழே தள்ளி விட்டாங்க. அப்படி திருப்பிட்டு அப்படியே விழும்போது அவங்க 2 பேரும் அப்படி பிரியும் போது ஜூலி அங்கிருந்து வருது. புதுசா செய்யறாங்க. நானும் இது அதுல நான் நோட் பண்ணலையா மொண்டியில. இப்போ இத காட்டுனவரா? மொண்டி ஜூலியோட அழகுல மயங்கிட்டு இதெல்லாம் நோட் பண்ணல. நம்ம இப்பதானே இந்த ஜூலியை தவிர்த்து பின்னாடி என்ன நடக்குதுலாம் பாக்குறோம். அவங்க அதுல அந்த பொண்ணு கூட இல்லைங்க, அந்த பையன் சீரியஸா விழுறான் தெரியுமா? யார் நீ? செத்தவன் நீ திரும்பி வந்திருக்க. உன்னை அழிக்க நான் விரும்பி வந்திருக்கேன். இனிமேதான் நடக்க போகுது. இந்த இன்டர்வல் சீன் வந்து பியூர் கூஸ்பம்ஸ்ரா. ஓ மை காட், கூஸ்பம்ஸ் போதி. அந்த ட்ரைலர்ல வந்த டயலாக் இது. ஒன மாஸ்ரா, ஒன மாஸ். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் இப்போதான் நமக்கு ஒரு டவுட் வருது. 8 குழந்தைகளை கொல்ற வரைக்கும் அம்மன் வரல. 9வது குழந்தையா இருக்கிற பவானியோட குழந்தையை காப்பாற்ற மட்டும் அம்மன் வருது. என்னடா நியாயம்? இதுல என்ன இருக்கு? பவானி மட்டும் தானே கூப்பிட்டுச்சு அம்மனை வந்து காப்பாத்தம்மான்னு. அதுவும் அம்மன் ரொம்ப சின்சியரா பவானி செத்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. மற்ற 8 குழந்தைகளோட தாயாரும் கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. அப்ப எப்படி வருது? அந்த 8 குழந்தைகள் சாகிறதுக்கு முன்னாடியே அம்மன் அந்த ஊருக்குள்ள முளைச்சிட்டு. அது இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, மதியார் தலைவாசல் மிதியாது. அது நமக்கு அம்மனுக்கு தான். இப்போதான் வருது. என்னடா இதான் சொல்றது. அம்மன் வந்து கோயிலுக்குள்ள கருவறையில இருக்கேன், ஊரை காப்பாத்துறேன்னு அலைஞ்சு சண்டை. ஏமா மேல மூக்குக்கு மேல மட்டும் சண்பை.
அம்மன் இப்படி போயிருக்கு போல, அடையாளம் தெரியக்கூடாது. அதான் கையை வச்சு மறைச்சதுனால இங்க எல்லாம் கருப்பாகல, ஆனா இங்க எல்லாம் நல்லா சன்பர்ன் ஆயிருச்சு. 6 மணிக்கு மேல போங்கலாமா, 12 மணிக்கு நடந்து போயிருக்கு ஊரை காப்பாத்துன்னு வெயிலுக்குள்ள. அம்மனுக்கு ஒரு கொடை கொடுத்தீங்களாடா. இதுக்கப்புறம் நீங்க அம்மனை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. வந்திருக்கிறது ஆத்தான்னு தெரியாம ஒரு கூட்டம் திட்டம் போடுதுமா. ஏன்னா அம்மன் வந்து நம்ம பவானி உடம்புக்குள்ள போயிட்டுல ஜூலி அம்மனா நடிக்கிற எல்லா சீனையும் நீங்க பார்க்கும்போது அம்மன் மேல உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ், நீங்களே கடுப்பாயிடுவீங்க. அடுத்து இந்த வில்லனுங்க தொல்லை தாங்க முடியலன்னு ஊர் மக்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவனுங்க அந்த போலீஸே போட்டு அடிக்கிறானுங்க. நீங்க யாருடா? குட்டிச்சாத்தான்லாம் அனுப்புறானுங்க. அவனுக்கு போயிட்டு மூஞ்சில மூத்த வர்றானுங்க. ஏண்டா மந்திரத்துல வர வச்சியே அந்த குட்டி சாத்தனுக்கு ஒரு மரியாதை வேணா? மூத்திரம் போறதுக்கான வர வச்சிக்க மந்திரம் போட்டு. அது அவரே செஞ்சிருக்கல. குட்டி சாத்தனு எந்த பக்கம் 2 பக்கமும் நாய்ச்சாய் பண்றாங்கன்னா எனக்கு எது சிரிக்கிறதுன்னே தெரியல. அடுத்து வில்லனே டைரக்டா இறங்கிடுறான். இப்ப வில்லனுக்கும் எதுக்கு ஃபைட்? அதானே பார்த்தேன், வில்லனே டைரக்டா ஒண்ணு கடிக்க இறங்கிட்டாருன்னு பார்த்தேன். பிந்துக்கள் மாதிரி ஃபைட் இருக்கு. ஒரே ஒரு அம்பு தான், டோட்டல் விந்துக்களும் க்ளோஸ். இது ஃபெயிலியர் ஆன பிறகு அடுத்து உருமாறி வீட்டுக்குள்ள வரான். பவானி ஹஸ்பண்ட் மாதிரியே வரான். ஏனா தொடக்கூடாது, தொடக்கூடாதுடா. இது ஏன் குழந்தை? இந்த குழந்தையோட அப்பா நீ கிடையாது. ஏய் பவானி, யார் தெரியுமா? என்னையே நீ தடுக்கறியா? முடியுமா உன்னால? அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? ஏய் பவானி, அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? அப்புறம் ஏன்டா உருமாறி வந்து நிக்கிற? அது இந்த சர்வேஸ்வரி கிட்ட மட்டும் நடக்காதுடா. புலியோட நடிப்பு உண்மையாவே வேற லெவலுங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற? பெரிய குழந்தை ஏதாவது மிமிக்ரி பண்ணிருக்கான்னு தெரியல. குழந்தையோட மீதோ கலக்க போது அவர்களை மிமிக்ரி பண்ணுவவர்களை வைத்து பண்ணியிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு ராகினி அம்மா இந்த 3 தினம் நான் ஓய்வுல இருப்பேன். சீரியஸா யாரு அந்த குழந்தைக்கு டப்பிங் கொடுத்தது? அதுல பாட்டுக்கு அது என்னவோ சொல்லுது. அம்மன் அப்படி ஓய்வுக்கெல்லாம் போகுமா? ரெஸ்ட் எடுக்க தானே அம்மனும். வெயில் அலைஞ்சு சன்பர்ன் ஆயிருக்கீங்க, கொஞ்சம் 3 நாள் 4 நாளா சேர்த்து எடுத்துக்கங்க. இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். என்னது? ஏண்டா அம்மா எப்படி பண்ணிட்டீங்களா? என்னது? ஆற பயிர்களா? அம்மனியே வீட்டோட தள்ளி வச்சிட்டாங்க பாத்தீங்களா? முன்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னா அம்மனுக்கு மாதவிடாயா? டேய் ஓய்வு எடுக்கிறதா நான் கூட அம்மன் ஏதோ பெரிய வேலை பார்த்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைச்சேன். என்ன இது கற்பனை ஓவரா போயிட்டு இருக்கு. அப்ப மாசத்துல ஒரு 3 நாள் அம்மன் லீவு போட்டு நம்ம எல்லா கட்ட வேலையும் பண்ணிக்கலாம். அது அதற்கு அப்படியே கண்டுபிடிச்சு நான் அதான் யோசிச்சேன், அம்மன் ஏன் போய் இப்படி குத்த வச்சு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, நீட்டு வந்து படுக்க வேண்டியது பார்த்தா பெரிய கடப்பாறை ஒன்று வருது. எனக்கு இது கடைசி வரைக்கும் நீங்க சொல்ற வரைக்கும் புரியல. அது அம்மா அதான் விவேக் சொல்லுவாருல்ல, அங்க திருப்பதியில சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை போட்டாருன்னு முட்டியடா ஒரு பீடாங்கிற மாதிரி அம்மன் வாயாலேயே நான் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல வச்சிங்க. அங்காடி தெரு படத்துலயே இந்த மாதிரி லேடிஸுக்கு பிரச்சனை வர்ற டைம்ல அதெல்லாம் சாமியே இப்போ பெண் சாமி தான் ஒன்றும் சொல்லாதுன்னு அந்த ஹீரோயினோட தங்கச்சியை அந்த டைம்ல கோயிலுக்குள்ள கூட்டி போற மாதிரி சீனை எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும், இந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துல அவங்க அட்வான்ஸா யோசிக்கிறாங்க.
இவங்க என்னடான்னா சாமிக்கே லீவு வேணுமுங்க. என்னங்க நீங்க தெரியுதா நீ ஊத்திச்சின்னு என்னடா அது பித்தலாட்டா? இதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லடா. நீ இப்படியாடா யோசிப்பீங்க? நான் இது வரைக்கும் பார்த்த அம்மன் படங்கள்ல சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி டைம்ல அம்மனுக்கு சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு எப்படி யோசிச்சாங்க? நீங்களே சொல்லுங்க, இவனுங்களை என்ன பண்ணலாம்? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தண்டிக்கணுங்க. சத்தமா இதுதான் சரியான தருணம். பவானிக்கு தீட்டுப்படுற இந்த 3 நாள்ல அவளுடைய சக்தியை பயன்படுத்த மாட்டான். அந்த நாட்கள்ல பவானிய நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா இந்த சீனை மட்டும் எப்படா யோசிச்சீங்க? கேவலமா இருக்குதுங்க சார். இப்போ சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அது இதுன்னா விஎஃப்எக்ஸ் வரும்ல, செலவு ஜாஸ்தியாக. இது ஓரமாக ஒரு 3 நாள் உட்கார வச்சோம்னா விஎஃப்எக்ஸ் செலவு இல்லை. ஆனால் இதை உலகத்துல நம்ம கேள்விப்படாத அதான் எனக்கு இத்தனை வயசுல பல சாமி படம், பல இல்லைங்க, வந்த எல்லா சாமி படத்தையும் பார்த்துருக்கேன். எந்த சாமி படத்துலையும் இப்படி ஒரு சீனை யாரும் யோசிக்கலைங்க. கேட்டா சொல்லுவாங்க போல அது பவானி 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 தான் செத்து போச்சுங்க. என்னங்க இது இருக்கனால அப்படின்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் கூட இவனுக்கு பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஆனா இதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுடா. அவனை மன்னிக்க கூடாது. ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. அந்த 3 நாட்கள்ல அம்மனுக்கு சக்தி இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லனுங்க என்ன பண்றாங்கன்னா அம்மனுக்கே ஏவல் வைக்கிறானுங்க. இந்த டைம்ல அம்மனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால நாகினி களத்துல இறங்குது. இந்த அரக்கனை அழிச்சு உன்னை குளிர வைக்கிறேன் தாயே, எனக்கு வேற வழி தெரியலம்மா. யாரு நம்ம பத்தி ஒரு ஆட்டா? வேற ஒரு பொண்ணா மாறி அவனை வந்து மயக்கி அந்த வில்லனை கொல்ல போகுது. என்னையா நீ மயக்கி கொல்ல பாக்குற? மந்திரவாதி நீங்க ஆடிக்கிட்டு இருக்க. கழுத்தை முடிச்சு நசிக்கிறத விட்டுட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க தான் ஆயிட்டா. யாரு இது அப்படின்னு பார்த்தா நாய் போட்டானா வண்டையில ஒரு பாட்டு ஃபுல்லா வேஸ்டா போச்சு. என்ன பண்றது? அம்மனுக்கும் வர முடியாது 3 நாளைக்கு. நாகினி இப்படியே 3 நாள் கிடக்க வேண்டியதா? நீங்க நாகினி மனுஷன் ஒரு பொண்ணா மாறினதுக்கு பதிலா பாம்பா மாதிரி போய் கொத்தி இருக்கலாம்ல. விஷத்துல யாவது செத்து போயிருப்பான்ல. அவன் கண்ணு கூட தெரிஞ்சிருக்காரு. இது மினக்கட்டு ஆல்ரெடி இருந்த இதுல இருந்து ஒரு பெரிய பொண்ணா மாறி அங்க போய் அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டு அவனோட ஆடி கஷ்டமா மாட்டிய திறந்து விட்டு சோலி முடிச்சு. அழைக்கட்டுமா அவ அக்கா தங்கள் 7 பேர் அழைக்கட்டுமா. இப்போ அம்மனுக்கு சக்தி வந்துட்டு இதான் வந்து கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இதுக்கு வர மாறி மாறி சக்தியை விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் சொல்ல எனர்ஜி இல்லடா. சரி பாப்பா என்ன பண்றது, கடைசியா வந்தாச்சு. ஐயோ இந்த கொடூரத்தை பாருங்க. கொடுக்க ஏதாவது விசூசி போட்டு அவளை கொட்டுருக்கா. என்னடா ஒரே அமைதியா இருக்குன்னு பாக்காதீங்க. மியூசிக்கே கிடையாது இந்த படத்துல. ஐயோ இவனை காட்டும் போது மட்டும் என்னங்க கொட்டைகள் அடைகிற சத்தம் போடுகிறது. கழுத்துல போட்டு அந்த சங்கு மாலை போல. அதுவா? நீங்க என்ன வேறு நினைச்சு? அதான் வில்லனை காட்டும் போது மட்டும் அந்த கொட்டைகள் உருள்ற சவுண்டு வருது. ஆனா இந்த படத்துல தாங்க க்ளோஸ் டு ரியாலிட்டி காட்டியிருக்காங்க. அண்ட வெளியில யார் இருக்கா இசை போட? அங்க அண்ட வெளியில சவுண்டும் பெருசா டிராவல் ஆகாது போல இருக்கு இந்த மேகமெல்லாம் இருக்கிறதுனால. அங்க அம்மா நாடுனா இப்படிதான் ஆடும் போல இருக்கு. ஒரு சாமி படத்துக்கு எசன்ஸே நம்மளுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வர வைக்கிறதுக்கு அந்த உடுக்க சவுண்டு, ஒரு எல்லாரீஸ்வரி அம்மாவோட அந்த வாய்ஸ் எல்லாம் வாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. ஒரு உடுக்க கிடைக்கலையா? யூடியூப்ல கூட ஃப்ரீயா மியூசிக்னா இருக்குடா, அத கூட போடலாம்டா. சீரியல் மியூசிக் கூட ஃப்ரீயா தான் இருக்கு, அத கூட போடலாம். தோம்த தோம்த தன தோம்த தோம்த தன தோம்த தோம்த அதுவே நல்லா தானே இருக்கு.
இது வேற விஷயம். நீங்க தான் ப்ரொடியூசரா? இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே அம்மனை கேவலப்படுத்தின ஒரு அம்மன் படம் இதாண்டா. ஃபர்ஸ்ட் ஜூலியை நடிக்க வச்சதே ஒரு பெரிய தப்பு. இதுல அம்மனா நடிக்க வச்சிங்க பாருங்க, அது அதை விட பெரிய தப்பு. நாகினியையும் சேர்த்து கேவலப்படுத்திட்டீங்க. நமக்கே தலைவலிக்குது. இது எடிட்டிங் பண்ணவனா பாவண்டா. அன்னைக்கு அந்த குணம் நினைச்சா தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் தான் அவனுக்கு உயிர் இருக்குதே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்க போகாத எடிட்டர் அவரு வைத்தியமே. மற்ற படங்கள் கூட ஜாலியாக கலாய்க்கலாம். இதை பார்க்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகுது, கடுப்பாகுது, பேசவே கடுப்பாகுது. அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானுங்க. ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? போதும்டா, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனா இவர் சொன்னது உண்மைதான். ஒரு வீடியோ நம்மளை டயர்ட் ஆக்குதுன்னா அது ஜூலியோட இந்த வீடியோ தான். ஓவரா டயர்ட் ஆகுது இல்ல? இது கொஞ்சம் கூட காட்டிட்டாரு. ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாம சிரிப்பு வந்து தொலைவும் மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இவர் வேற மிஸ்டி சொன்ன மாதிரி மொண்டி ஷோவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுனாரா ஓவர் டயர்ட் ஆகுது. இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வனிதாவோட படத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்தது. இது என்னங்க சாமி படம்னா, ஐயோப்பா. எங்க தயவு செஞ்சு இனி யாராவது அம்மன் தாய் ரோஸ்ட் போட்டா அதை ரியாக்ட் பண்ணுன்னு போஸ்ட் பண்ணக்கூடாது. இல்ல பண்ணாதீங்க. இனி நீங்க கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன். மிரட்டுறாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இப்போ பாருங்க, உங்களுக்காக செகண்ட் டைம் ரிஸ்க் எடுத்து நொந்து போயிருக்கேன். அது 1ஆம் தேதி. அதுவுமா சரி, அடுத்தடுத்த வீடியோவில் கலகலங்கிற வீடியோவில் வந்து சந்திப்போம். டேக் கேர்.